அடுக்குங்க எல்லாத்தையும் அடுக்குங்க. ஆமா இந்த பார் தண்ணி சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. பனானா வச்சுங்க நம்ம உள்ளுக்கு வாங்கினதுலயே பனானா என்ன டோனட் சீனி டோனட் டோனட் கொஞ்சம் எலி கடிச்ச மாதிரி இருக்கும். அது நம்ம வீட்டு எலி கடிச்சதுதான். இங்க உள்ள டீ இது வந்து இது வந்து காஃபி. இங்க வந்து காஃபி சொல்லுவாங்க. தமிழ்ல காஃபி தான். இங்க நார்மலாவே சாட்டர்டே சண்டே இப்படிதான் இருக்கும். சாட்டர்டே சண்டே தான் சாட்டர்டே சண்டே ஈவினிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10-11 மணி வரைக்கும் போகும். இது நம்ம வாங்கினா மட்டன் ரைஸ் அப்புறம் அப்பளம் அவ்வளவுதான். கறி இருக்கும் வேற. கறியும் கொடுத்துருக்காங்க. புட்டு ஆனா பூரி புட்டு இட்லி அதே மாதிரி செஞ்சிருக்காங்க. இட்லி மாதிரி உள்ள சீனி இருக்கும். உள்ள சீனில எப்படின்னா புட்டே இட்லி மாதிரி செஞ்சிருக்காங்க. பட் உள்ளுக்கு கருப்பு சீனி தேங்காய் பூ நல்லா இருக்கு. மயோனிஸோட ஒரு ரோல். சீஸ் மற்றது சிக்கன் அது மாதிரி சிக்கன் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் இருக்கும். இது அங்க ஸ்ரீலங்காவில் ரோல்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க வேற மாதிரி இருக்கும், இங்க வேற மாதிரி இருக்கும். பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட். பட் இதுவும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பட் எல்லாம் நல்லா இருக்கு. இது கார்ன் சீஸ் அண்ட் சோளம். பால் ஊற்றுவாங்க தான் இருக்கு. ஆமா பால் சோளம் சீஸ். இதெல்லாம் கடைசியா சாப்பிடுவோம். ஹலோ பூச்சி தேடுறீங்களா? எனக்கு தெரியும் நண்டு புத்தி. இங்க ஒரு நண்டு பேர் பூச்சி அடிச்சிட்டு இருக்கு. எல்லாம் பூச்சி கொள்ளுங்க ஐயா, சொல்லுங்க. இது சோசா ப்ரோ. சோசா ப்ரோ டைமிங் மணிங்க பூட் ஓபன் பண்ணுங்க. சாவி இங்க இப்போ வாட்டர் பாட்டில் அம்மா சொன்னாங்க. தூக்கம் வந்துருச்சு. அதுக்கு தான் இவ்வளோ அநியாயம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பைட் போயிடுவோம். கறியில முன்னாடி நம்மளும் ஃபுட் வாகர் ஆயிடுவோம். என்ன வெறும் ரப்பர் மாதிரி கேபிச்சா? கார்ல படுக்க போட்டு வந்தாரு. கார் பக்கத்துலயே தான் இருக்கு. இன்னைக்கே தான் இந்த இருக்கு. ஸோ அவருக்கு தூக்கம் வந்துருச்சு. இருங்க வரேன். இப்படிதான் அங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு முன்னாடிலாம் டைமுக்கு தூங்கிட்டு இருந்தேன். இப்ப டைமுக்கு தூங்குறதே கிடையாது. இப்படிதான் நான் பேசும்போது மறைச்சிடணும். சாரி கீ எடுத்தேன்டா. தூங்குறது கிடையாது, சொல்ற பத்தி கேட்கறது கிடையாது. டிபிக்கல் 2 years ஆக போகுது இல்ல, அதான் அப்படி. நம்ம எங்கேயாவது கிளம்புறப்போ கார்ல ஏறணும்னு தூக்கம் வந்துடும். ஒரு தூங்கிட்டானா நம்மளால கீழே எங்கேயும் இறங்க முடியாது. அவரை விட்டுட்டு யாராவது ஒரு கார்ல இருந்தே ஆகணும். ஸோ சாப்பாடு இப்படி பேக் பண்ணிட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் வரணும். இப்ப நம்ம தம்பி அப்படி செஞ்சிருக்கிறதெல்லாம் வந்து யாரும் போட்டு போட கூடாது. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம சும்மா ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பிடுவோம். கண்ணு முன்னக்கே இருக்கிறனால அது ஓகே. எல்லாரும் ஃபாலோ பண்ணாது. மைக் நம்ம நேற்று சொன்ன முந்தா நாள் போட்ட வீடியோல மைக் பத்தி சொல்லியிருக்கோம். நேற்றே வந்துருச்சு. இன்னைக்குதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. இப்போதைக்கு ஸ்டார்டிங்காக சவுண்ட் எப்படி இருக்குன்னு கூட நமக்கு பெருசா தெரியாது. இப்ப போயிட்டு நான் வீடியோ எடிட் பண்ணி பார்த்தா தெரியும்.
மூடிடுச்சு அப்படியே மூடிடுச்சு. நானு இதுதான் பெருசுன்னு நினைச்சேன். இதுதான் பெருசு, இதை விட சின்னதும் ஒண்ணு வரும். நான் நார்மலா எல்லா இடத்துலயும் இதுதான் பெருசா இருக்கும். இது சரியான பெருசு, நிஜமாவே நல்லா இருக்கு. 16 வெள்ளி 12 வெள்ளியா ஒரு ரைஸ்? 6 வெள்ளி 16 8 வெள்ளி. நாட் பேட். ஒரே வீடியோல பேரோட மேத்தமேட்டிக்ஸ் ஸ்கில் தெரிஞ்சிருக்கும். 2 தடவை கெஸ் பண்ணா 2மே தப்பு. 2 16 வெள்ளி தானே. ஓகே, எல்லாம் எடுத்து வச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. தண்ணியோட இப்ப மிச்சம் எல்லாம் இன்னும் சாப்பிடல. அவர் தான் தூங்கிட்டாரு. இதுக்குதான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது சோளத்துக்கு. இது சோளம் இது பருப்பு. மத்த கடலை பருப்பு கலந்துருக்காங்க. இல்ல சோளம் தான். சோளம் சைஸ் தெரியல இருக்கு. அதுக்கு நீ இப்படியோ பாலும் இதுவும் கூட ஊட்டிருக்காங்க. சரி, எங்க இந்த மாதிரி சோளம் எல்லாம் விளையுதுன்னு தெரியலையே. சார் தூங்கிட்டாரு. அதுக்குதான் இவ்வளவு இடம் 8:30 மணிக்கு தூங்கி இருக்காரு. சூப்பர். அன்னைக்கு மாதிரி எல்லா பிள்ளைங்களும் வெளியே வந்தா எக்ஸைட்டடா இருக்குங்க, வெளியே சுத்தணும் அப்படிலாம் இருக்கும். நம்ம வீட்டுல உள்ளது வீட்டுல இருந்தா அப்படி எக்ஸைட்டடா ஜிங்கு கொச்சு வெளியே வந்தோம்னா தூங்கிடுவாரு. என்ன வியாதினே தெரியல, வெளியே வந்தா தூங்குற வியாதி. நம்மளாம் வெளியே அதுக்குதான் ஒரு சுத்தலாம் அப்படிலாம் பண்ணலாம்னா தூக்கம் வந்து தூங்கிடுவாரு. ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்படிதான் சாப்பாடு ஏதாவது பேக் பண்ணிட்டு வந்து கார்ல உட்காந்துட்டு சாப்பிட்டு வந்து அவரை தூங்க வைக்கிறதுக்காகவே நைட்டுக்கு வெளியே டைம் எல்லாம் இருக்குதாங்க. அப்போ வீட்டுல தூங்க மாட்டாரு, இப்படியே தான் படுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தூங்காம அழுதுகிட்டு இருப்பாரு. கார்ல தூக்கி போட்டு ஒரு 500 மீட்டர் போனா போதும். வெயிட்ல இருக்கிறப்பவே அப்படிதான். சரி, நான் கார் ஓட்ட போறேன் அப்படின்னா அவ்வளோ வீட்டுலதான் மூவ்மெண்ட் நின்றுட்டே இருக்கும். காருக்கு வந்த உடனே கட்டணும் இருக்கீங்களா உழுக்கு அப்படின்ட்டு காருக்கு வந்தா தூங்கிடும். வயிற்று அப்படிதான் அப்படிதான் போயிட்டு எண்ணெய் ஊற்றணும், எண்ணெய் ஊற்றணும். எப்ப இப்ப வீட்டுக்கு போக மாட்டோம். போக வரைக்கும் ஒரு 1/2 ஹவருக்கு எப்படியும் ரவுண்ட் அடிச்சுட்டு சோளமே இல்ல, சோளம் நிறைய இருக்கு. ஆனா தெரியுது சோளம் இருக்கு, சோளம் நிறைய இருக்கு. ஆனா ரொம்ப பிஞ்சு குட்டி சோளனால கடிச்சா அந்த சோளத்தோட ஃபிளேவரே இல்ல. அவர் அப்படியே காரில் தூங்குறாரு. ஸோ இப்போ போக முடியாது வீட்டுக்கு. கொஞ்சம் நேரம் தூங்கினா தான் போயிட்டு தூக்கும்போது முழிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அப்படியே ஒரு லாங் ட்ரைவ் ஒன்று ஹைவேல போட்டு ஒரு 1 ஹவருக்கு சுற்றிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். பாடு பாடு நீ எப்படி பாடுன்னு மக்களுக்கும் தெரியணும். பாடு. வணக்கம், பல முறை சொன்னேன், லிரிக் தெரியாது. அது பாட்டு அது ஸ்டார்டிங் ஸ்கூல்ல கல்ச்சரல்ஸ் வர்றதுக்கு அதுக்கெல்லாம் முன்னுக்கு வந்து பாடுவாங்க. வணக்கம் பல முறை சொன்னேன். அது ஒரு கூச்சு சுபாவம் உள்ளவர். அதனால கொஞ்சம் ஷையா இருக்கும் அவருக்கு பாட்டுலாம் பாடணும். அப்பதான் வீட்டுக்கு வந்தோம். இவர் தூங்குறாரு, எழும்பிடுவாரு. இப்ப டக்கு எழும்பிடுவாரு. இப்பதான் காடி வந்து பேக் பண்ணேன். அதனால இப்ப டக்கு முடிச்சு ஆரம்பிச்சிட்டாரு. சரியா, இப்ப வீட்டுக்குள்ள போவோம். ஆனா இன்னும் வயிறு ஃபுல்லா இருக்கு. இன்னும் வேற சாப்பிடுறதுக்கு பொருள் இருக்கு. முதல்ல நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ மைக் ஆஃப் ஆயி மைக் செத்துருச்சு, சார்ஜ் இல்லாம போயிடுச்சு. அது தெரியாம ஒரு 20-25 நிமிஷம் நாங்க பாட்டுன்னு லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்திருக்கோம் எங்க டயட்டை பத்தி எல்லாம். இப்போ போயிட்டு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த கிளிப்பிங் எல்லாம் வச்சுக்கிட்டு பாப்போம், ஏதாவது பண்ணுவோம், அதை வச்சு என்ன செய்யலான்ட்டு. ஏன் அவ்வளோ சோகம் தலை தூங்கிடுச்சு. அதனால என்ன செய்வோம், கிளம்புவோம், வீட்டுக்குள்ள போவோம்.
பொறுப்பான வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்டா அப்படி கத்துற? ஓகே, நல்லா முடிச்சு வயிறு ஃபுல்லாயிருச்சு. மீண்டும் சந்திப்போம். Bye.